இது டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்குது. டாக்குமெண்ட்ரி. டெலிவிஷன், இப்ப டெலிவிஷன்ல கார் ரேஸ் போயிட்டு இருக்கு, டெலிவிஷன்ல வேர்ல்ட் நியூஸ் போயிட்டு இருக்கு, டெலிவிஷன்ல ஸ்போர்ட்ஸ் போயிட்டு இருக்கு, டெலிவிஷன்ல மியூசிக் கான்சர்ட் போயிட்டு இருக்கு, டெலிவிஷன்ல டாக்குமெண்ட்ரி போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஒரு சின்ன வாக்கியமா அமைக்கிறோம். இப்ப நம்ம தமிழ்ல சொன்னதை அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லணும். ரைட்? தமிழ்ல சொன்னதை அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லணும். இப்ப நோட் பண்ணிக்கிங்க சந்தோஷ். ஒரு வாக்கியத்துல சொல்லணும், 2-3 வார்த்தைக்குள்ளதான் இருக்கும். இப்ப இந்த டிவில என்ன போயிட்டு இருக்கு? கார் ரேஸ் போயிட்டு இருக்கு. ரைட்? There is a car race going on. Look at that. There is a car race going on. The television program பத்தி கேக்குறாங்க. Car race. The program name is car race. The program name is news. The program name is sports. The program name is music concert. The program name is documentary. இப்ப நான் சொன்னது புரிஞ்சுதா? The program, இந்த நோட் பண்ணிக்கிங்க. The programங்கிறது சப்ஜெக்ட். ஓகே சார். இந்த சப்ஜெக்ட் தான் நீங்க கரெக்டா கொண்டு வரணும். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். யார்கிட்ட கேட்க போறேன்? அவங்க பிரியா மேம்கிட்ட கேட்க போறேன். போறேன் அப்படின்னு சொல்றேன். அது நோட் பண்ணிக்கீங்களா? போறேன்னு சொல்றேன். என்ன சப்ஜெக்ட் கொண்டு வருவீங்க? என்ன வெர்ப் கொண்டு வருவீங்க? போறேன். இல்ல வராது இல்லையா? இப்ப அதை நோட் பண்ணிக்கீங்க. போறேன். இந்த போறனுக்குள்ள சப்ஜெக்ட் இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல சப்ஜெக்ட வெளியில எடுக்கிறோம். ஐ கோன்னு சொல்லணும். I want to go. நான் போக விரும்புகிறேன். நான் போக விரும்புகிறேன். I do go or I go. I do go இல்ல I go. இப்ப நீங்க அந்த சப்ஜெக்ட மட்டும் கொண்டு வரீங்களா? இப்ப நான் சொல்றேன். இப்ப பாருங்க. தூங்கிட்டேன். I slept. கரெக்டா சொன்னாரு பாருங்க. சப்ஜெக்ட் தமிழ்ல ஒரே வார்த்தை சொல்லுவாங்க. நான் தூங்கிட்டேன்னு சொல்ல, தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, போயிட்டேன். இப்ப இதுதான் அடிப்படையில தமிழுக்கு இங்கிலீஷுக்குள்ள வித்தியாசம். எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, ஒரு சப்ஜெக்ட் போடணும், ஒரு வேர்பு போடணும் இங்கிலீஷ்ல. நீங்க என்ன சென்டென்ஸ் பேசினாலும் நான் என்ன சொல்றேன்? The program is racing. The program தான் இங்க சப்ஜெக்ட். இஸ் வேர்பு, ரேசிங் ஆப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் வேர்பு இருந்துகிட்டே இருக்கும். எங்க என்ன போனாலும் இந்த சப்ஜெக்ட் வேர்பு பிரிக்கவே முடியாது. தமிழ்ல சப்ஜெக்ட் உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும். நீங்களா எடுத்தாதான் உண்டு. இப்போ ஒன்று சொல்றேன். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். I am eating. இப்ப அந்த ஐ உள்ளேயே இருக்குது. சோ இப்படிதான் நீங்க ஒரு இதை சொல்லணும். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன். இப்ப நான் கேக்குறேங்க, வாட் இஸ் கோயிங் ஆன் ஹியர்? நான் கேள்வி கேட்கிறேன். கோயிங் ஆன் ரேஸ். ரேசிங் இஸ் கோயிங் ஆன். அப்படியே மாற்றி சொல்லணும். வாட் இஸ் கோயிங் ஆன் சொல்றப்ப ரேசிங் இஸ் கோயிங் ஆன். வாட் இஸ் கோயிங் ஆன் ஹியர்? World news is going on. News is going on. இப்ப அந்த நியூஸ் சப்ஜெக்ட். இஸ் கோயிங்ங்கிறது வெர்ப். 2 வெர்ப் இருக்கு. முதல் வெர்ப் சப்போர்ட்டிங் வெர்ப் இஸ், கோயிங்ங்கிறது மெயின் வெர்ப். எப்பயும் ஞாபகம் வச்சுங்க, எப்படி ஆரம்பிக்கணும் இங்கிலீஷ்ல தப்பு இல்லாம பேசலாம். நம்ம பேசுறதுல சப்ஜெக்ட் இருக்கா, வெர்ப் இருக்கா, அட்லீஸ்ட் இது 2 இருந்தா போதும். இப்ப ஒரு சொல்றோம், போ அப்படின்னு சொல்றோம். எப்படி சொல்வீங்க இங்கிலீஷ்ல? போ. You go. சப்ஜெக்ட் இது சப்ஜெக்ட் என்னங்க இருக்கு? You go. You go தான் கோன்னு சொல்றோம். சரிங்களா? இப்ப பாருங்க, இப்ப நான் ஒரே வார்த்தை யூஸ் பண்றேன். கோதை மேம், போறான். He goes. அவ்வளவுதான் வேணும் எனக்கு. இப்படிதான் நீங்க ஆரம்பிக்கணும். இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்கிறப்ப இந்த ஒரே வார்த்தைங்கிறப்ப ஹீ கொண்டு அதுக்கப்புறம் கோக்கு அப்புறம் போறான்னு பிரசன்ட் டென்ஸ் கோஸ்ன்னு வருது. இவ்வளோ டெசிஷன் குயிக்கா உங்களால எடுக்க முடியாது எப்ப நீங்க இத பிராக்டிஸ் பண்றப்ப. சிரிச்சா He is smiling. She smiles or she laughs. இன்னொரு வாட்டி கரெக்டா சொன்ன விவேக், ஏதோ தப்பு பண்ற மாதிரி இருக்கு. Sir, he laughs. She smiles.
ஸ்மைல் தான் புன்னகைக்கிறது, He சிரிக்கிறது. laughs. Laugh. She laughs. Laughs. Yes, it was. Sir, She laughs. She laughs. Richa. Okay. Pass. சிரிச்சா. She laughed. She laughed. ஆமா, He laughed. அந்த டேஷன் இருக்குங்க பாத்தீங்களா, இதுதான் வேணுங்கிறது, இதுதான் வேணும். நீங்க ரொம்ப அடிப்படையில இந்த எலிமெண்ட்டை புரிஞ்சுக்கணும். அவசரப்படக்கூடாது. என்ன டைம் சொல்றாங்க, என்ன காலம், அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி verb எப்படி மாறும், என்ன சப்ஜெக்ட். இப்ப பாருங்க, முருகன் போறான். Murugan is going. He will. Murugan goes. முருகன் போறான். Murugan has gone. Murugan Murugan has goes. gone. Sir. No. Murugan goes. இத நோட் பண்ணிக்கிங்க. எகைன் நீங்க வீடியோ பாக்குறப்பதான் இது கரெக்டா வரும். முருகன் போறாங்கிறாங்க, ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் வரும். முருகன் கோஸ். முருகன் போயிட்டு இருக்கான். Going. Murugan ஃபுல்லா goes. சொல்லுங்க. Murugan is going. முருகன் இஸ் கோயிங். நோட் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணாம இருக்கணும். முருகன் போயிருக்கான். Murugan had gone. No. Murugan had gone. Murugan Had has gone. gone. No. Varad. Has gone. Murugan has gone. முருகன் ஹாஸ் கான். இங்க இருந்துதான் நீங்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு வந்து 2 வார்த்தை இல்ல 3 வார்த்தையில வாக்கியம் தப்பு இல்லாம அமைக்க கத்துங்க. ஒரு வார்த்தையில இப்ப பாருங்க, கோன்னு நீங்க சொல்றீங்க. இப்ப கோன்னு சொல்றீங்க, போன்னு. இது ஒரு வார்த்தை தான், ஆனா இதுவும் வாக்கியம் தான். ஏன்னா யூங்கிறது மறைமுகமா இருக்கு, அவ்வளவுதான். சப்ஜெக்ட் வந்து யூ தான். கம், கோ, இதெல்லாமும் வார்த்தை தான். ஆனா இப்ப நம்ம 2 வார்த்தை வாக்கியம் 3 வார்த்தை வாக்கியத்துல தப்பு இல்லாம பார்க்கணும். ஒரு வார்த்தை வாக்கியத்தை நீங்க பெருசா தப்பு பண்ண மாட்டீங்க. ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கணும், டென்ஸ் கரெக்டா இருக்கணும், அவ்வளவுதான். V1 வச்சே சொல்லிடுவீங்க. கம், கோ, ஈட், ரன், வாக். இது ஒரு வார்த்தை வாக்கியம். இந்த ஒரு வார்த்தை வாக்கியத்தை பத்தி நம்ம பெருசா யோசிக்க வேணாம், நமக்கு அந்த வார்த்தை தெரிஞ்சாலே போதும். ஆனா 2 வார்த்தை வாக்கியத்துல இருந்து நீங்க ஆரம்பிக்கணும். 2 வார்த்தை வாக்கியம், 3 வார்த்தை வாக்கியம். இந்த 2 வார்த்தை வாக்கியம் நான் சொல்றது ஒன்லி சப்ஜெக்ட் வெர்பு தான். சப்ஜெக்ட் வெர்பு மட்டும். அவங்க பொய் சொல்றாங்க. கரெக்டா சொல்லுங்க. ஏன் சார் அவங்க பொய் சொல்றாங்க? They said lie. No. They are lying. No. They are lying. இப்ப கரெக்டா நோட் பண்ணுங்க. அவங்க பொய் சொல்றாங்க. They lie. They lie. எழுதிக்கிங்க. THEY they LIE lie. இதை எழுதணும். நீங்க ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும். அப்பதான் சரியா இருக்கும். 2 வார்த்தை வாக்கியத்தை ஃபர்ஸ்ட் தப்பு இல்லாம படிங்க. அப்புறம் 3 தப்பே பண்ணக்கூடாது. அவங்க பொய் சொல்லிட்டு இருக்காங்க. They are lying. Very good. They are lying. LYING. They are lying. அவன் பொய் சொல்லிட்டு இருக்கான். He lies. No. அவன் பொய் Lying. சொல்லிட்டு இருக்கான். He is lying. He is lying. He is lying. நல்லா பாத்துங்க. He is lying. 2 வார்த்தை வாக்கியம் 3 வார்த்தை வாக்கியத்தை தப்பு இல்லாம பண்ணுங்க. அப்புறம் நீங்க 4 வார்த்தைக்கு போலாம். ஏன்னா சப்ஜெக்ட் வெர்பும் அக்ரி பண்ணணும். நிறைய பேசலாம். இப்ப பாருங்க, ஒரு வார்த்தை சொல்றேன். தூங்குறேன். I'm sleeping. பாருங்க, நல்லா பாருங்க பிரியா மேம். Sleep. ஸ்லீப்னு நிப்பாட்டிக்கணும். இப்ப பாருங்க, நான் எல்லாம் எடுக்கிறேன். தூங்கிட்டு இருக்கேன். I am sleeping. I am sleeping. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். டெய்லி காலையில இருந்து நைட்டுக்குள்ள என்னென்ன பண்றோமோ அதை லிஸ்ட் வச்சுட்டு 2 வேர்ட் சென்டென்ஸ் 3 வேர்ட் சென்டென்ஸ் அமைங்க. ஃபர்ஸ்ட் அதை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் போய்க்கலாம். ஓகே சார். தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ING சேர்த்தணும்ல சார், இல்லையா? தூங்கி கொண்டிருக்கிறேன்னு தான் நான் வடக்கு தமிழ்ல தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன். தூங்கி கொண்டிருக்கிறேன்னு இந்த கொண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த தூங்கி கொண்டிருக்கிறேன்னா வடக்கு தமிழ்ல தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன். சோ ஐ எம் ஸ்லீப்பிங். நான் தூங்குறேன்னா ஐ ஸ்லீப். நான் தூங்கி இருக்கிறேன். நல்ல தமிழ் பாருங்க. நான் தூங்கி இருக்கிறேன். I have slept. வெரி குட். I have சேஞ்ச் பண்ணாரு. அந்த ஸ்லெப்ட்ங்கிறது V3 ல வருது. ஸ்லீப், ஸ்லெப்ட், ஸ்லீப்பிங், ஸ்லீப்ஸ் V3 ல வருது. நான் எதுவுமே எழுதல, பேச்சாலே சொல்றேன். நீங்க வந்து இந்த மெட்டீரியலை உள்வாங்கிக்கணும். அவன் தூங்கிட்டே இருக்கான்டா. I have been sleeping.
நோ அவன் தூங்கிட்டே இருக்கான்டா. He has been. He He has has been has sleeping. he has been sleeping. Sleeping. He has been sleeping. Has. He has been sleeping. தூங்கிட்டே Sleeping. இருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வார்த்தையா வருது. இருந்தாலும் 4 வார்த்தையா இருந்தாலும் ஒரே ஒரு சப்ஜெக்ட் he, 3 வார்த்தை வந்து verb. 3 வார்த்தை has been sleeping, 3மே verb. ஆனா 3ஐயும் உடைச்சு 2 சப்போர்ட்டிங் verb, has been 2 சப்போர்ட்டிங் verb, sleeping வந்து மெயின் verb. இது பேபி ஸ்டெப் எடுத்து வைக்கணும், அவ்வளவுதான். நமக்கு வேண்டியது இந்த மாடிப்படி ஏறி போகணும். 25 படி இருக்கு. ஒரு படியை ஃபர்ஸ்ட் எடுத்து வைப்போம். அது முடிஞ்சோன்னா அடுத்தபடி. நீங்க முழுசா 25 படி ஒரே சமயத்துல தாண்ட பார்க்க வேண்டாம். நமக்கு இன்ஜுரி தான் வரும். நம்ம சிம்பிளா கொண்டு போவோம். இப்ப பாருங்க, எழுதியிருக்கான். He writes. எழுதியிருக்கான். He wrote. He has written. அருமையா ஏஆர் சார் சொன்னாரு. நிறைய இருக்கான். அருமையா சொன்னாரு. எழுதியிருக்கான். He has written. நீங்க தமிழ்ல பேசினாலும் அப்படிதான் பேசுவீங்க. அவன் பாருங்க 10 வாட்டி பார்த்திருக்கான். இப்ப 10 வாட்டியை நான் ஆட் பண்றேன். ரொம்ப சிம்பிளான 10 வாட்டி பார்த்திருக்கான். 10 times. இன்னொரு வாட்டி 10 He வாட்டி has seen He 10 has times. He has seen 10 times. எஸ். கொஞ்சம் ஆரம்பத்துல ஒரு தடுமாறி சிம்பிள் பாஸ்ட்ல போட்டாலும் அதுக்கு பிறகு கொடுங்க. 10 வாட்டி பார்த்திருக்கான். He has seen 10 times. வெரி குட். 11வது வாட்டி பார்க்க போறான். He will Have see. been. He will He has 11th time. been. இன்னொரு வாட்டி சந்தோஷ் கரெக்டா சொல்றாரு. இன்னொரு வாட்டி He will have seen 11th time. நோ பார்க்க போறான் 11வது வாட்டி. He will சொன்னார் சந்தோஷ். He will see 11th time. 11th time. 11th time. 11th time. He will see 11th time. அவ்வளவுதான். He has seen 10 times. He will see 11th time. இவன் தமிழ் சொல்ல கூலி படம் 10 வாட்டி பார்த்துட்டான்டா. 11வது வாட்டி பார்க்க போறான் இன்னைக்கு. இவன் ரஜினிகாந்த் ஃபேன் பார்க்க போறான். லுக் அட் தட். எவ்வளவு சிம்பிளா இருக்கு அந்த அங்க. ஆனா டென்ஸ் எப்படி மாறுது பாத்தீங்களா? இந்த 12 டென்ஸையும் அக்கு வேற ஆணி வேற பிரிக்கணும் நீங்க. நான் இதுக்காக ஏகப்பட்ட வீடியோ, ஏகப்பட்ட கிளாஸ் எடுத்திருக்கேன். என்னோட 6 hour ப்ரோக்ராமே டென்ஸை வச்சுதான். ஏன்னா அதுதான் காலத்தை குறிக்கும். நீங்க 2 வார்த்தை பேசுங்க, அந்த வாக்கியம் கரெக்டா இருக்கணும். ஆனா 2 கரெக்டா இருக்கணும். 3 வாக்கியம் பேசுங்க, கரெக்டா இருக்கணும். எஸ்வி ஞாபகம் வச்சுங்க. சப்ஜெக்ட் வெர்ப். சப்ஜெக்டை இறக்கணும். தமிழ்ல சப்ஜெக்ட் உள்ள ஒளிஞ்சிருக்கும். இங்கிலீஷ்ல எப்பயுமே வெளிப்படையா இருக்கும். அந்த அடிப்படையான ஒரு வேற்றுமையை வந்து முழுசா புரிஞ்சுக்கணும். ரைட். இப்ப அதை பத்தி நிறைய நம்ம பேசலாம். இப்ப பாருங்க, விவேக் விளையாடுறான். விவேக் டெய்லி விளையாடுறான். விளையாடுகிறான். He plays daily. He plays daily. இந்த இடத்துல நீங்க புடிச்சிட்டீங்கன்னா போதும், என்ன வேணாலும் உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடும். ஆக்சிலரேட்டர்னா இதுக்குதான் பயன்படும். வேர்புன்னா இப்படிதான் இருக்கும். பிரேக்னா இப்படிதான் இருக்கும். சப்ஜெக்ட்னா இப்படிதான் இருக்கும். சப்ஜெக்ட் அப்படிதான் ஹேண்டில் பண்ணும். ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. இந்த 8 வார்த்தை தான் சப்ஜெக்டா வரப்போகுது. மோஸ்ட் ஆஃப் த டைம் பேர் விட்டுருவேன். இப்ப முருகன் பாருங்க, சந்தோஷமா இருக்கான். முருகன் சந்தோஷமா இருக்கான். இங்கிலீஷ்ல Murugan has been. Murugan is happy. Murugan has. has எப்படி வரும்? Murugan is happy. Had. ஹேட்னா எப்படி வரும்? முருகன் சந்தோஷமா இருக்கான். சந்தோஷம், ஹாப்பி. இருக்கான். ஒரே வார்த்தை தான். இதான் சொன்னாங்க. Murugan is happy. இவ்வளவு பேசிக்ல இருந்து நீங்க வந்து அடிப்படையில தப்பு பண்ணக்கூடாது. இப்ப பாருங்க, அவன் தப்பா இருக்காங்க. அவன் தப்பும்பாங்க. அவன் தப்பு. His mistake. He is wrong. He's wrong. He is wrong.
அவன் தவறாக இருக்கிறான், அவன் தவறு. நம்ம இந்த இருக்கிறான் வார்த்தையை விட்டுருவோம். இப்ப பாருங்க, அவன் பேரு முருகன், அவன் பேரு முருகன். His name His is name His name is His name is Murugan. Murugan. பாத்தீங்களா, அந்த இஸ் அங்க போட்டே ஆகணும். தமிழ்ல பாருங்க, அவன் பெயர் முருகனாக இருக்கிறதுன்னு சொல்ல மாட்டோம், அந்த இருக்கிறத மறைச்சு வச்சிருவோம். ஆனா இங்கிலீஷ்ல ஹிஸ் நேம் இஸ் முருகன், இஸ் வந்து தெளிவா வெளில இருக்கும். இது விவேக், இந்த வார்த்தை இது புரியுதுங்களா? எவ்வளவு அடிப்படையில எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும். நீங்க இஸ்ஸ விடவே கூடாது, இஸ்ஸ விடவே முடியாது, நீங்க சப்ஜெக்ட விடவே முடியாது, வேர்ப விட முடியாது. ஆனா இங்கிலீஷ் தமிழ்ல வந்து நிறைய விஷயத்த ஒழிச்சு வச்சிருப்போம், நிறைய விஷயத்த. இப்ப பாருங்க, ரொம்ப சிம்பிளா சொல்ற, அவன் இளமையாக இருக்கிறான். விவேக், அவன் இளமையாக இருக்கிறான். he sang He sang. He's singer. He sang போதும், இளமையாக இருக்கிறான் போதும். He's young. இப்ப பாருங்க, அவன் இளைஞன், அவன் இளைஞன். இப்ப நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லைங்களா பிரியா மேம், அவன் இளைஞன்னு சொல்லுவோம்ல. He is youngster. He is young man. Youngster, Young man. youngster. He is an youngster. He is an- He is an youngster. இப்ப பாருங்க, அவன் இளைஞனாக இருக்கிறான்னு சொல்ல மாட்டோம் பாத்தீங்களா தமிழ்ல. இப்ப பாருங்க, அவன் வயதானவன், He's old. He is old. அவன் வயதானவனாக இருக்கிறான்னு சொல்ல மாட்டோம் பாத்தீங்களா. எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்க, எவ்வளவு பெரிய வார்த்தைய தமிழ்ல மறைச்சிட்டாங்க பாத்தீங்களா. ஆனா ஆங்கிலத்துல வெளிப்படையா சொல்றோம். இந்த வெளிப்படை தான் நமக்கு கஷ்டத்தை கொடுக்குது. நம்ம அப்படியே தமிழை நினைச்சிட்டு ஆங்கிலத்துல பண்றோம். விவேக், இந்த கஷ்டம் புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது சார், புரியுது சார். இந்த இடத்த தான் பிடிக்கணும், நீங்க இந்த இடத்த தான் பிடிக்கணும். இப்ப பாருங்க, இது மாதிரி நிறைய சொல்லலாம். அவன் கோபப்படுறான், அவன் கோபப்படுறான். he is angry He is angry. அவன் கோபமாக இருக்கிறான். He has He furious. is, he அதுவும் is he is angry. angry தான். He அதுவும் is he is angry. angry தான். இதுதான் ஆங்கிலம், இதுதான் ஆங்கிலம். பாருங்க, he is angryன்னா அவன் கோபமா இருக்கான். he is angry அப்படின்னா அவன் கோபப்படுறான்னு சொல்லலாம். he is angry. இப்ப பாருங்க, So he is getting angry ன்னு சொல்லக்கூடாதா சார்? அவன் கோபப்பட்டு இருக்கான், கோபப்பட்டு இருக்கான். ஓ, அது சின்ன வித்தியாசம் தான், அது கண்டினியூஸ். நீங்க அது கூட அடுத்த ஸ்டேஜ்ல பார்க்கலாம். இப்ப ரொம்ப முக்கியமா, அவன் கலப்பா இருக்கான், அவன் கலப்பா இருக்கான். He is tired. பாருங்க, அருமையா சொன்னாங்க பாருங்க, அவன் கலப்பா இருக்கான். he is tired. இப்ப பாருங்க, இது தண்ணி, இது தண்ணி. This is water. It is water. இட் இஸ்னு சொன்னா தப்பு இல்ல, திஸ் இஸ் சொன்னாலும் தப்பு கிடையாது. This is அருமையா water. சொன்னீங்க. இப்ப பாருங்க, இது தண்ணியாக இருக்கிறது, அந்த இருக்கிறத தூக்கிட்டோம் பாத்தீங்களா. அதுதான் புரிஞ்சுக்கணும். எப்பயும் ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப 2 வார்த்தை வாக்கியத்தை தப்பு இல்லாம சொல்லுங்க, 3 வார்த்தை இது தப்பு இல்லாம சொல்லுங்க. அது யோசிக்கவே யோசிக்காதீங்க, என்ன ரொம்ப ஆரம்பத்துல இருந்து வர்றோமேன்னு. அப்படி கிடையாது, இந்த ஆரம்பம் தான் முக்கியம், அதுதான் அடிப்படை. இப்ப பாருங்க, இது தனியாக இருக்கிறதுன்னு வரல, அப்படியே தமிழ் படுத்தினா இது தனியாக இருக்கிறது, திஸ் இஸ் வாட்டர். அந்த இருக்கிறதுங்கிறத தூக்கி எரிஞ்சிட்டோம். ஆனா இஸ் வந்து விடவே கூடாது, அதான் உயிர் நாடு இங்கிலீஷ்ல. அப்ப இந்த இஸ் வாசு தான் இங்கிலீஷ்ல நீங்க தப்பா பேசுறீங்களா ரைட்டா பேசுறீங்களா உங்களுக்கு சொல்லி காட்ட போகுது. இந்த இஸ் வாசு தெரிஞ்சாலே போதும், இங்கிலீஷ் தெரிஞ்சிடும். ஆனா இஸ் வாசு ஈஸி நினைச்சிடக்கூடாது, அது கரெக்டா உள்ள ஃபிட் பண்ணும். ஓகே, இப்ப பார்க்கலாம். பார்த்தான், பார்த்தான். He saw. He saw. He saw. இப்ப சொல்லுங்க, பார்க்கப்பட்டான். பார்க்கப்பட்டான். எவ்வளவு கஷ்டம் பாருங்க. ஆனா இது வந்து நம்ம ஒரு கிளாஸா பாசிவ் வாய்ஸ் எடுப்போம். He was seen. வெரி குட், சார் சொல்லிட்டாரு. Seen by. ஏன்னா பார்க்கப்பட்டானுங்கிறது தமிழ்ல நம்ம புரிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். சொல்றதை விட புரிஞ்சுக்கணும். ஏன்னாக்க பார்க்கப்பட்டான்னு ஒரே வார்த்தையில போட்ட பாருங்க, பார்க்கப்பட்டான் இப்ப போட்டு ஒரே வார்த்தை. ஆனா அதுக்கு 3 வார்த்தை இருக்கு இங்கிலீஷ்ல. he was seen. நோட் பண்ணிக்கிங்க. எகைன் இந்த வீடியோவை நீங்க ரன் பண்ணணும், நீங்க தான் ரன் பண்ணி நீங்க தான் பார்க்கணும். ஒரே வார்த்தை பார்க்கப்பட்டான்னு சொல்ற ஒரே பவர்ஃபுல்லான வார்த்தை 3 வார்த்தைக்கு ஈக்குவல் இங்கிலீஷ்ல. அந்த 3 வார்த்தை என்ன? சப்ஜெக்ட் வெர்ப். இப்ப he was seen என்ன சொன்ன? பாசிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸ் எப்படி வருது? 12 ஆக்டிவ் 8 பாசிவ். 8 பாசிவ்ல எது வருது? 8 பாசிவ்ல
நாலாவது பாசிவ் இது. எது நாலாவது பாசிவ்? பார்க்கப்பட்டான். என்னது இது? சிம்பிள் பாஸ்ட் பாசிவ். மொத்தம் எவ்வளவு இருக்கு? 8 பாசிவ். 8 பாசிவ், 12 ஆக்டிவ் இருக்கு. இவ்வளவுதான் உள்ள பிரிச்சு பார்த்தோம்னா இவ்வளவுதான். ஆனா தமிழ் வேற இங்கிலீஷ் வேற. தமிழ் நினைச்சிட்டு இங்கிலீஷ் பேச முடியாது, பேசக்கூடாது, தப்பாயிடும். அப்புறம் நம்ம தமிழ்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறது கூட புரியாம போயிடும். இப்ப பாருங்க, பார்க்கப்பட்டேன். I was seen by. ஐ வாஸ் சீன். பை எல்லாம் வேண்டாம். ஐ வாஸ் சீன். அவ்வளவுதான், ஒரே வார்த்தை பார்க்கப்பட்டேன். இப்ப பாருங்க, அடிக்கப்பட்டேன். I was beaten. ஐ வாஸ் பீட்டன். என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. இப்ப சொல்லுங்க, அடிக்கப்பட்டான். சந்தோஷ், அடிக்கப்பட்டான். He was beaten. வெரி குட். இப்ப எனக்கு சொல்லுங்க, அடிக்கப்பட்டார்கள். They were beaten. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். இதுதான் பேசிக்ஸ். இந்த பேசிக்ஸ் இது பண்ணா அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணலாம். இதான் இன்ஜின்ங்க. இங்க எத்தனை கோச் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்ஜின் இதுதான், இந்த ட்ரெயினோட இன்ஜின். அருமையா சொன்னார். ஒரே வார்த்தையில நான் சொல்றேன். அவரு இப்ப பாருங்க, கட்டப்படுகிறது. ஒரே வார்த்தை கட்டப்படுகிறது. தமிழ்ல பாருங்க, ஒரே வார்த்தை கட்டப்படுகிறது. Was tired, sir. No. He is tired. He is tired. தப்பு. தமிழ்ல Yes, yes. Yes, sir. It was built. It is tired. It was Tired. பில்டிங் பில்ட்ஸ். கட்டப்படுகிறது. எனக்கு கரெக்டா It was built. கட்டப்படுகிறது. It is built. பியூட்டிஃபுல். இட் இஸ் பில்ட். நோட் பண்ணிக்கிங்க. இட் இஸ் பில்ட். நோட் பண்ணிக்கிங்க. அவ்வளவு அருமை, அருமை, அருமை. இப்ப சொல்லுங்க விவேக், கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. மாத்திருக்க பாருங்க. It is being built. பியூட்டிஃபுல். இட் இஸ் பீயிங் பில்ட். இதை வச்சுதான் நீங்க இந்த இன்ஜினை வச்சுதான் கோச்சை கனெக்ட் பண்றீங்க. இன்ஜின்ல உட்காந்துட்டு கூட போயிடலாம். வெறும் கோச்சை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. இன்ஜின் தான் வேணும் நமக்கு. இன்ஜின்ல உட்காந்து தொத்திட்டு கூட போயிடலாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. ஆனா வெறும் கோச்சை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. இன்ஜினை புரிஞ்சுக்குங்க. இன்ஜின் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வேணும். சந்தோஷ், கொல்லப்பட்டான். சந்தோஷ், கொல்லப்பட்டான். Was killed. He was killed. He was killed. He was killed. சப்ஜெக்ட் விட்டுறாதீங்க. சப்ஜெக்ட் உயிர் நாடி. சப்ஜெக்ட் உடம்புனாக்க இது வந்து மனசு. verb வந்து மனசு. சப்ஜெக்ட் உடம்புனா verb வந்து மனசு. உயிர் மெய், உயிர் மெய், உயிர் மெய். Yes, sir. Yes. காயப்பட்டான். காயப்பட்டான். He was சொல்லுங்க. He was wounded. Wounded. He was wounded. He was hurt. HURT. மூணுமே வந்துரும். hurt, HURT. மூணுமே V1, V2, V3 எல்லாமே hurt தான். He was hurt. He was injured ன்னு போடலாம். He was injured சொல்லலாம். நீங்க அதெல்லாமே பாப்பீங்க. ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா அதெல்லாம் பார்க்கலாம். ஏதோ ஒரு ஃபீல்ட வெறித்தனமா ஃபாலோ பண்ணும். அது நியூஸா இருக்கலாம், ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், மூவிஸா இருக்கலாம். ஆனா ஏதோ ஒன்று வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். ஆட்டோமேட்டிக்கா இங்கிலீஷ் உள்ள வந்து விழுந்துடும். ஏதோ ஒண்ணுத்துல தனியாத ஆர்வம் இருக்கணும். இந்த காலையில ஏந்திரிச்சோடனே எனக்கு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கணும். அந்த ஆர்வத்துல நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்ப பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி ஒரு வார்த்தை நம்ம சொல்றோம். ஒரே வார்த்தை இருக்கு. அப்ப ஒரு வார்த்தையை எப்படிடா இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். படிச்சான். He studied. He studied. He read ன்னு சொல்லலாம். He studied ன்னு சொல்லலாம். இப்ப சொல்லுங்க, கொடுக்கப்படுகிறான். சந்தோஷ், கொடுக்கப்படுகிறான். He has. No. Sir, he was given. No. கொடுக்கப்படுகிறான். He is given. Very good. Everyone is given. Yeah, sir. Everyone is given. தமிழ் படுத்துங்க.
Sir, அனைவருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. அனைவருக்கும்னு சொல்ல வேணாம், ஆள்னு வந்துருவது. இது ஒவ்வொருவருக்கும். சூப்பரா சொன்னாரு. இதுதான் பேசிக்ஸ். இந்த பேசிக்ஸ வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். இப்ப பாருங்க, செஞ்சா செஞ்சா He did. இவ்வளவுதாங்க. நான் இப்படி கொண்டு வந்ததான். இந்த கொண்டு வர்றதுல ரொம்ப ஈஸியா வந்து இப்ப ஒண்ணு சொல்லலாம். கோதை மேம், கொடுக்கப்பட்டிருக்கிறது. கேர்ஃபுல்லா, கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரே வார்த்தை பாருங்க, கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே வார்த்தை. Was given. It was given. Have been, sir. No, கொடுக்கப்பட்டிருக்கிறது கரெக்டா. சப்ஜெக்ட்லாம் It விடக்கூடாது. has. Sir, it has been given. It has been given. Has been. 4 வார்த்தையா இருக்கு தமிழ்ல, ஒரே ஒரு வார்த்தை 4 வார்த்தை. இதுதான் சப்ஜெக்ட் வேர்போட முக்கியத்துவம். அவ்வளவு முக்கியத்துவம். இது கஷ்டமே கிடையாது. கரெக்டா இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா உள்ள வந்துடும். ஆனா ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், உள்ள கொண்டு வரணும், பேஸ் செட் பண்ணணும். சோ இட் ஹாஸ் பீன் கிவன், கொடுக்கப்படுகிறது. அது கொடுக்கப்படுகிறது சொல்லலாம், அதுன்னு சொல்லாம கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. சார் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது தான் சொல்லுங்க. அது ஒண்ணு சொல்லாமா, கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஏன் சார் அடிங்க பார்க்கலாம். கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது, கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. சின்ன It is being given, sir. இட் இஸ் பீயிங் கிவன். அவ்வளவுதான் வந்துருச்சு பாருங்க. மொத்தமே இந்த ஒரு 20-25 வார்த்தை தான் கிராமர் வேர்ட்ஸ். கிராமர் வேர்ட்ஸ் செட் பண்ணிக்கணும், அவ்வளவு ஃபவுண்டேஷன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எத்தனை மாடி வேணாலும் நீங்க கட்டலாம். இன்ஜினா செட் பண்ணிக்கிங்க. எத்தனை கோச் வேணாலும் நீங்க கட்டிக்கலாம். நான் சொல்றது புரியுதுங்களா கோதை மேம்? நான் என்ன சொல்ல வரேன்னு. பேசிக்ஸ்ல என்னைக்கு தப்பு வந்துடக்கூடாது. இப்ப பாருங்க, கொடுக்கிறேன். இப்ப பாருங்க, கொடுக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் சொல்றேன். இப்போ ஏன் சார் எனக்கு இங்கிலீஷ்ல சொல்றாரு. கொடுக்கிறேன். I give. கொடுத்துட்டு இருக்கேன். I am giving. I am giving. கொடுத்துருக்கேன். I have given. வெரி குட். எல்லாம் நான் ஒரே ஒரு வார்த்தை தமிழ்ல சொல்றேன். எத்தனை வார்த்தையா மாத்தி பாருங்க இங்கிலீஷ்ல. கொடுத்துக்கிட்டே இருக்கேன். I have been given. I have I have been been given. giving. Giving. Sir, giving. Sorry, sir. I have been giving. Giving. Yes, கொடுக்கப்படுகிறேன். கொடுக்கப்படுகிறேன். I am given. I am given. I am given. I am given. விவேக், நீங்க ஸ்கிரிப்ட் எடுக்கணும், எடுத்தாதான் சரியா இருக்கும். இப்ப கொடுக்கப்படுகிறேன். இப்ப கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன். I am being given. இதுதான் நீங்க பார்க்கலாம். I have been. பெரிய ஆளுங்க, இங்கிலீஷ்ல பெரிய ஆளுங்க எல்லாம் இந்த பாசிவ் வாய்ஸ் கலக்குன்னு கலக்குவாங்க. ஏன்னா பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்றதுக்கு சில காரணம். பேசிவ் வாய்ஸ் இப்பதான் புதுசா இருக்கு சார். இப்பதான் கத்துக்கிறேன் பேசிவ் வாய்ஸ். டோன்ட் வரி. நீங்க பாசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்னு பிரிக்க வேணாம். அப்படியே ஸ்ட்ரைட்டா உள்ள போயிடுங்க. கொடுக்கப்பட்டிருக்கிறேன். இப்ப சொல்லுவாரு பாருங்க, புதுசா இருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கிறேன். I have been given. இது தமிழ்ல புரிஞ்சுக்கணும். தமிழ்ல நான் புரிஞ்சு பேசுறேன். நீங்க தமிழ்ல புரியுறப்ப புரிஞ்சு உள்ள வாங்கிக்கணும். இது வந்து ஏன்னா தமிழ்லயே கரெக்டா பேசணும். தமிழ்ல நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க, சூப்பரா எழுதுவாங்க. அதை படிக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னாக்கா அது உள் வாங்கிக்குவாங்க. நீங்க நல்லா தமிழ்ல படிச்சாதான் தமிழை புரிஞ்சுக்க முடியும். இங்கிலீஷை நல்லா படிச்சாதான் இங்கிலீஷை புரிஞ்சுக்க முடியும். என்ன சொல்லுவாங்க, ஏன்னா ஹாவுக்கு ஒரு மீனிங், பீனுக்கு ஒரு மீனிங், பீயிங்க்கு ஒரு மீனிங், பீக்கு ஒரு மீனிங். எவ்வளவு மீனிங் இருக்கு பாருங்க. இப்ப பாருங்க, நான் வரிசையா சொன்னேன். கொடுக்கிறேன், கொடுக்கப்பட்டு இருக்கிறேன் சொன்னேன். கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், கொடுக்கப்பட்டிருக்கிறேன். இப்ப பாருங்க, கொடுத்தேன். I gave. கொடுக்கப்பட்டேன். I was given. I was given. பாத்தீங்களா சந்தோஷ்? கொடுத்தேன்ங்கிறது கரெக்ட் தானே சார்? I was giving. நோ அது அதுக்கு வரும். கொடுத்தேன்னா வந்து என்னது? I gave. கொடுக்கப்பட்டேன்னா I was given. கோதை மேம் இப்ப சொல்லுங்க, கொடுத்தேன் யாரு கொடுத்தது? யாருங்க கொடுத்தது? யாரு கொடுத்தது? நான். கொடுக்கப்பட்டதுல கொடுத்தது யாரு? தெரியாது சார். தெரியாது. வேற யாரோ கொடுத்திருக்காங்க. வா விவேக், புரியுதுங்களா? தமிழை புரிஞ்சுக்கிட்டா, நம்ம தாய்மொழியை புரிஞ்சுக்கிட்டாக்க அப்படியே இங்கிலீஷ்ல கொண்டு வந்துடலாம் இல்லையா? ஆனா
தாய்மொழியை முழுசா புரிஞ்சுக்கணும். தாய்மொழியை அப்படியே Okay. காப்பி பண்ண முடியாது, ஆனா புரிஞ்சுக்கிட்டா போதும். விவேக், இந்த பாயிண்ட் Okay. புரியுதா நான் என்ன சொன்னேன்னு? புரியுது சார், புரியுது சார். சூப்பர். கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தேன். கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தேன். being given. I was being given. இன்னொரு சந்தோஷ். I was being given. வெரி குட், வெரி குட். ஐ வாஸ் பீயிங் கிவன். எடுத்தீங்கன்னா, நோட்ஸ் எடுத்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் எடுத்தீங்கன்னா பக்காவா இருக்கும். ஐ வாஸ் பீயிங் கிவன். சூப்பர். நான் இப்ப சந்தோஷ், நீங்க சொன்னீங்க இல்லையா, தமிழ்ல அர்த்தம் புரியுது இல்லைங்களா உங்களுக்கு? Yes sir, புரியுது சார். யாரோ எனக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க, அததான் நான் கொடுத்து கொண்டிருந்தாங்க. யாருன்னு தெரியல அப்படிங்கிறதுனாலதான் பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்றாங்க. பாசிவ் வாய்ஸோ ஆக்டிவ் வாய்ஸோ ஒவ்வொரு வாய்ஸும் இந்த 12 to 20 யூஸ் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும், ஒரு தெளிவான ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை தாய்மொழி வழியா தான் நீங்க புரிஞ்சுக்க முடியும். நீங்க திங்கிங் மொழி லாங்குவேஜ் வழியா தான் புரிஞ்சுக்க முடியும். ரைட்? கிட்ஸுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, திங்கிங் லாங்குவேஜ் தமிழ் வர்றதுக்கு முன்னாடியே, மதர் டங் வர்றதுக்கு முன்னாடியே ஸ்கூல்ல இனிஷியலாவே இங்கிலீஷ்ல பேசுறாங்க. அவங்க தமிழ் வழியா போக வேண்டாம். ஆனா வயசானதுக்கு அப்புறம் நம்ம கத்துக்கிறப்ப, தமிழ் நல்லா சாலிடா தெரிஞ்சதுக்கு அப்புறம் கத்துக்கிறப்ப தமிழ் வழியா நீங்க போகணும். எப்படி? தமிழ் வழியா எது பண்ணணும், எது பண்ணக்கூடாதுங்கிறது தெரியும். தமிழை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆங்கிலத்தை மாத்தணும். தமிழை அப்படியே பார்த்து காப்பி அடிச்சோம்னா தப்பாயிடும். சோ இப்ப பார்க்கலாம். கொடுக்கப்படுவேன். ஒரே வார்த்தை, கொடுக்கப்படுவேன். I will be given. I will. இப்ப I will be given. எனக்கு ஃபியூச்சர்ல கொடுப்பாங்கங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுதான் நான் கொடுக்கப்படுவேன். சோ கொடுக்கப்படுவேன். இப்ப கொடுக்கப்பட்டு கொண்டிருப்பேன் அப்படி இங்கிலீஷ்ல ஒண்ணு கிடையாது, ஆனா தமிழ்ல இருக்குது. இங்கிலீஷ்ல ஐ வில் பி பீயிங் கிவன், அந்த பீயிங் வர்றதுனால கிடையாது. இப்ப நான் இப்ப பாருங்க, கொடுக்கப்பட்டிருப்பேன். I was given. நோ, கொடுக்கப்பட்ட வாசனை எதுக்கு வருது? பாஸ்ட் டென்ஸ் எதுக்கு வருது? Oh, I was. ஏன் கோதை மேம் ஏன் இவ்வளவு லேட்? I will have been given. I will have given. வாவ். I will have been given. பாருங்க, இதுல ஒண்ணு கிடையாது. ஒரே ஒரு வார்த்தையை வச்சுட்டு இந்த 12 to 20 சொல்லிடலாம். 12 to 20 சொல்லிடலாம். ரைட்? ஒரே ஒரு வார்த்தையை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இங்கிலீஷ்ல மேட்ச் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இப்ப ஏமரன் சார் 12 + 8 20 தமிழ்ல சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12, அப்புறம் 13 14 15 16 17 18 19 20 சொல்லிடலாம். இதுல என்ன தெரியுங்களா, எல்லாமே தமிழ்ல ஒரு வார்த்தையா இருக்கும். அதுதான் இது ஆச்சரியம். தமிழ் எப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மொழின்னு அப்பதான் தெரியும். ஏமரன் சார் இந்த 12 தமிழ்ல ஒரே வார்த்தை கொடுக்கிறது சார். கொடுக்கிறது. நான் கொடுக்கிறேன், நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நானும் விட்டுருங்க சார். நானும் விட்டுருங்க. கொடுக்கிறேன், கொடுத்து கொண்டிருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன், கொடுத்து கொண்டே இருப்பேன். இருக்கிறேன், கொடுத்து கொண்டே இருக்கிறேன், கொடுத்தேன், கொடுத்து கொண்டிருந்தேன், கொடுத்திருந்தேன், கொடுத்து கொண்டே இருந்தேன், கொடுப்பேன், கொடுத்து கொண்டிருப்பேன், கொடுத்திருப்பேன், கொடுத்து கொண்டே இருப்பேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்பதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். 13 சொல்றப்ப மீனிங்க மாத்தாம சொல்லணும். இப்ப கொடுக்கிறேன்னு இருக்குது, கொடுக்கிறேன். நீங்க பாசிவ் வாய்ஸ்ல போனீங்கன்னா மீனிங்க மாத்தாம சொல்ல முடியுமா? கொடுக்கப்படுகிறேன். அது ஆப்போசிட் இல்ல. கொடுக்கப்படுகிறேன்னா கொடுக்கிறேனும் கொடுக்கப்படுகிறேன்னு ஆப்போசிட் இல்ல. சந்தோஷம், அது புரியுதா? அது ஆப்போசிட் புரியுதா? ஆமா சார், ஆமா சார். கொடுக்கப்பட்டிருக்கிறேன். அது கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்னது? அது ஆப்போசிட் தானே. இப்ப இந்த புரிதல் எப்படி அது பாசிட்டிவா மாத்தீங்க? ஐ கிவ். கொடுக்கிறேன், கொடுக்கப்பட்டிருக்கிறேன், கொடுக்கப்பட்டிருக்கிறேனா சார்?
இது வேணும்னா ஆப்ஜெக்ட் வேணும். பாசிவ் வாய்ஸ்ல மாத்தணும்னா ஆப்ஜெக்ட் வேணும், இல்லைன்னா மீனிங் மாறி போயிடும். Yes. ஓகே, இப்ப ஆமா சார், ஆமா சார், correct. இப்ப சொல்றேன், ஐ கிவ் அ பென்சில். ஐ கிவ் அ பென்சில், ஒரு பென்சிலை கொடுக்கிறேன். Pencil is given by me. இப்ப பாருங்க, அதுக்கு தமிழ்ல சொல்லுங்க. பென்சில் என்னால் கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்படுகிறது. படுகிறதுங்கிறது ஆப்ஜெக்ட் பாத்தீங்களா? இதுதான் முக்கியம். இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு தான் நான் இவ்வளவு தூரம் வந்தது. இப்ப நான் கொடுக்கிறேன், நான் கொடுக்கப்படுகிறேன்ங்கிறது வந்து பெரிய விஷயம். ஆப்போசிட், வேற மீனிங். அதனாலதான் நான் கேட்டேன், நீங்க தமிழ்ல ஃபுல்லா புரிஞ்சுக்குவீங்களா அப்படின்னு. இப்ப கொடுக்கிறேன், கொடுத்து கொண்டு இருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன், கொடுத்து கொண்டே இருக்கிறேன்னு சொன்னீங்க. இது வந்து பாசிவ் வாய்ஸ்ல மாத்தணும்னா முதல் விஷயம் நீங்க கேட்கறது, ஆப்ஜெக்ட் எங்க சார்? ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா மாத்தணும், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா மாத்தணும். நானே என்னால்னு மாத்திடுவேன். நானு ஆப்ஜெக்ட் எப்படி பாசிவ் வாய்ஸ்ல மாத்தணும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி உங்க முன்னாடி இருக்கணும். இப்ப சொல்றேன், கொன்னேன், கொன்னேன், கொன்றேன், கொன்றேன். I killed. இப்ப இத நான் பாசிவ் வாய்ஸ்ல மாத்தணும், ரொம்ப கேர்ஃபுல்லா மாத்தணுங்க. மாட்டிட்டோம்னா போச்சு. இப்ப by me. அந்த ஆப்ஜெக்ட் என்னன்னு, நான் ஒரு இது வந்து அது பேர் என்ன, கொசுவை கொன்றேன்னு வச்சு, நான் அந்த கொசுவை கொன்றேன். ஐ கில்ட் தி Mosquito is killed by me. இப்ப பாருங்க, நம்ம நார்மலா நான் கொள்கிறேன், கொல்லப்படுகிறேன்னு சொன்னா என்ன அர்த்தங்க? கொல்லப்படுகிறேன், கொல்லப்படுகிறேன்னு என்ன அர்த்தம்? Killed by. I did. சாகிறது யாருங்க? Mosquito. Mosquito. கொல்லப்படுகிறேன்ல சாகிறது யாரு? நாம சார், நம்ம. நான் கொள்கிறேன்ல சாகிறது யாரு? Mosquito. மஸ்கிட்டோ. இதனாலதான் அவ்வளவு பெரிய வித்தியாசம் இங்கிலீஷ்க்கு தமிழுக்கு இருக்கு. இத நான் சொல்ல வந்தது புரியுதுன்னு நினைக்கிறேன், ரைட்? இப்ப கொல்லப்படுகிறேனுக்கு இங்கிலீஷ்ல சொல்லுங்க. முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம், விட்டுறாதீங்க. Mosquito is being killed by me. I killed by. கொல்லப்படுகிறேனுக்கு இங்கிலீஷ் எனக்கு I killed by someone. நோ. ஏதோ கொல்லப்படுகிறேன். சந்தோஷ் தப்பு பண்ணிட்டீங்க பாத்தீங்களா? கொல்லப்படுகிறேனுக்கு இங்கிலீஷ்ல கேக்குறேன். ஆமா சார், killed by, but I was killed by. கொல்லப்படுகிறேன். பாஸ் வரதுல கொல்லப்படுகிறேன். I am killed, நோட் பண்ணிக்கங்க. I am killed by. I am killed by. I am killed, அவ்வளவுதான். பை வேண்டாம். I am killed. யாருன்னு தெரியாத நமக்கு யாருன்னு தெரியல. I am killed. I am killed மட்டும். ஓகே. வித்தியாசம் புரியுதா? இப்ப சொல்லுங்க, கொசு கொல்லப்படுகிறது. Mosquito killed by someone. நோ, எங்கேயோ விட்டுட்டீங்களே, எதோ விட்டுட்டீங்க. சந்தோஷ், கொசு கொல்லப்படுகிறது. Mosquito is killed. அவ்வளவுதான். யாருன்னு தெரியல, யாரோ கொண்டுட்டாங்க. இப்ப சொல்லுங்க, மஸ்கிட்டோ என்னால் கொல்லப்படுகிறது. Mosquito is killed by me. வெரி குட், வெரி குட். இப்ப சொல்லுங்க, நான் மஸ்கிட்டோவை கொள்கிறேன். I will, sir. No, I killed mosquito. I killed mosquito. I killed mosquito. ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் பார்த்திருக்கோம். என்னைக்கு மறந்துடாதீங்க, தமிழ்ல வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் இங்கிலீஷ்ல உள்ள கொண்டு வர முடியும். தமிழ் தெரியும்னு நினைச்சிட்டு தமிழ நான் இப்ப பாருங்க, கொல்லப்படுகிறேன். இப்ப சொல்லுங்க சந்தோஷ், கொல்லப்படுகிறேன். சாகிறது யாரு? நான் கொன்றேன். சாகிறது யாரு? Mosquito. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம பாசிவ் வாய்ஸ்ல நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். இப்ப நான் அவருக்கு கொடுக்கிறேன், நான் அவருக்கு கொடுக்கிறேன். நான் கோதை மேம், நான் அவருக்கு கொடுக்கிறேன். எப்படி இங்கிலீஷ்ல சொல்றீங்க? நான் அவருக்கு கொடுக்கிறேன். I give it to him. I give him. டூ எல்லாம் போடக்கூடாது. I will, sir. I give him. கரெக்டா கொண்டு வந்தாரு சந்தோஷ். டூ மட்டும் சேர்த்துட்டாரு. ஏகம்பர சார் இருக்கீங்களா? நான் அவருக்கு கொடுக்கிறேன். I am giving to him. கொடுக்கிறேன். I give to him. I give him. டூ போடாதீங்க, டூ வேண்டாம். Okay. I give him. என்ன தமிழ் படுத்துறீங்க? அவனுக்கு கொடுக்குற, அவனுக்கு டூ போடுறீங்க கூடாது. அவனுக்கு அவனை ரெண்டுமே ஹிம் தான். I give him. I give him.
நோட் பண்ணிக்கங்க. ஐ கிவ் him. அப்படியே நம்பர் 2 மாத்துங்க. நம்பர் 2 ஏன் சார் நம்பர் 2 மாத்துங்க. I gave him, sir. நோ நம்பர் 2. I am giving. I am giving. I am giving I am giving. him விட்டுறாதீங்க. முக்கியமா ஒரு காரணத்துக்காக சொல்றேன். I am giving. Yes, yes, sir. நம்பர் I am 3. giving him. நம்பர் 3. I have given him. நம்பர் 4. I have been given him. Giving I have him. been Giving. Giving him. Giving. Giving. Number 5. I gave. him. I gave him. Number 6. I was given. I was was giving him. I was giving him. him. I was Very giving Was him. given. I was giving. தப்பு. Giving him. Given, sir. I was No, giving him. I was giving. Giving. I was giving. 7. I had given him. 8. I had been giving him. 9. I will I give will him. give. I will give him. him விட்டுறாதீங்க. Him. I will give I him. will be. Object give- வேணும். I will be giving him. Number that's number 11. Number 10. Number 11. I will have given him. Number 12. I will have been been giving him. him. Very good. இப்ப ஏன் சார் 13 சொல்ல போறேன். நச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். I give him எப்படி மாறும் 13. Him. I give. Sir, and the him எப்படி சார் ஆப்ஜெக்ட்ல நீங்க சப்ஜெக்ட் கொண்டு வர முடியும்? எது சார்? Subject He is கூட given by. மாறும். He is given by me. He is given by him. Given by me. இன்னொரு வாட்டி. He is given by me. நல்லா யோசிச்சு பாருங்க. I give him. இந்த ஹிம் எப்படி சார் இங்க கொண்டு வந்தா என்ன சார் மாறும்? நான் அவனுக்கு கொடுக்கிறேன், அவன் என்னால் கொடுக்கப்படுகிறான். இன்னொரு வாட்டி கரெக்டா He is given I was given by. by me. இன்னொரு சந்தோஷ் கரெக்டா தான் சொன்னாரு. இன்னொரு வாட்டி சொல்லுங்க சந்தோஷ். வாசனை வராது பிரசன்ட். He is given. Yes, sir. He is given by me. அவன் என்னால் கொடுக்கப்படுகிறான். கரெக்டா தான் சொன்னாரு. வெரி குட். 14. He is being given by me. 15. Correct. 15. He has been given by me. Wow. அவனுக்கு he has been given by me ல யார் வாங்குறது யாருங்க? வாங்குறது யாருங்க? அவன். 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 நான் அவனுக்கு கொடுத்திருக்கேங்கிறதுல வாங்குறது யாருங்க? நான் அவனுக்கு கொடுத்திருக்கேன். Someone. நான் அவனுக்கு Him. அவன். அவன் தான் வாங்குறான். அதனால அவன். என்னைக்குமே மாறாது. நம்ம சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட மாத்திட்டோம்னா அது தொலைஞ்சது. வெரி குட். 15 he has been given by me. 16. He has been being given by me. He was given. He was given by me. He was given by me. Past போயிடும். அது கிடையாது. Okay. இங்கிலீஷ்ல கிடையாது. 16. 17. He was being given by me. வெரி குட். 18. He had been given by me. சூப்பர். 19. He will be given by me. வெரி குட். 20. He will have been given by me. That's all வந்துருச்சு பாத்தீங்களா? ரொம்ப சூப்பரா வந்தது பாருங்க. அதுல அந்த 4 மட்டும் இருக்காது. காரணம் வந்து 2 பிஓ ஒண்ணா வராது, அதனால இருக்காதுங்கிற ஒரு காரணம். ஆனா தமிழ்ல வந்து அந்த 20யுமே 24யுமே சொல்லலாம், 4 எக்ஸ்ட்ரா சொல்லலாம். பட் அதோட நோக்கம் நம்ம இதுல இந்த 20 மட்டும் ஆங்கிலத்துல யூஸ் பண்றோம். அதுதான் கொடுத்துட்டே இருக்கேன். கொடுத்துக்கிட்டே இருந்தேன். கொடுத்துக்கிட்டே இருந்தேன். கொடுத்துக்கிட்டு இருப்பேன். கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில நீங்க சொல்லலாம். 12 சொல்லலாம். இப்ப இன்னொன்னு வந்து கொடுக்கப்படுகிறது, இப்படிதான் சொல்லணும். என்னால் கொடுக்கப்படுகிறது. அப்போ ஒரே வார்த்தையில சொல்லணும்னா கொடுக்கப்படுகிறது, கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது, கொடுத்தது, கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது, கொடுக்கப்பட்டிருந்தது, அப்புறம் கொடுக்கப்படும், கொடுக்கப்பட்டிருக்கும். எப்படி? என்னால. அப்ப ஒரே வார்த்தையில சொல்லணும்னா 20யுமே 20 வார்த்தையில முடிச்சிடலாம் தமிழ்ல. ஆனா இங்கிலீஷ்ல என்டையர் கிராமர் தெரிஞ்சு பண்ணணும். இந்த கோதை மேம் இந்த 20யும் ஒரே வார்த்தையில தமிழ்ல சொல்லிடுறீங்களா? 20 12 பிளஸ் இப்ப நான் சொன்னது அப்புறம் இங்கிலீஷ்ல சொல்லலாம். I give English கொடுக்கிறேன்,
கொடுத்து கொண்டிருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன், கொடுத்து கொண்டே இருக்கிறேன், கொடுத்தேன், கொடுத்து கொண்டிருந்தேன், கொடுத்திருந்தேன், கொடுத்து கொண்டே இருந்தேன், கொடுப்பேன், கொடுத்து கொண்டிருப்பேன், கொடுத்திருப்பேன், கொடுத்து கொண்டே இருப்பேன். அப்படியே மீனிங்க மாத்தாம ஒரே வார்த்தையில 13ல இருந்து 20 சொல்லணும். சூப்பரா சொன்னீங்க. 12 வரணும். 13. கொடுக்கப்படுகிறது, வெரி குட். கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, வெரி குட். கொடுக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டது, வெரி குட். கொடுக்கப்பட்டு இருந்தது, கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது, சாரி கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது, கொடுக்கப்பட்டிருந்தது, கொடுக்கப்படும், கொடுக்கப்பட்டிருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சது. ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க அவங்களுக்கு. இப்ப அந்த 12+8 20 இங்கிலீஷ்ல சொல்றது எவ்வளவு கஷ்டமே கிடையாது. தமிழ் தான் கஷ்டமா இருந்தது. இங்கிலீஷ்ல சொல்லிடுங்க கோதை மேம், நீங்க சொல்லிடுங்களா? I give, I am giving, I have given, I have been giving, I gave, I was giving, I had given, I had been giving, I will give, I will be giving, I will have given, I will have been giving. வெரி குட். இப்ப 13ல இருந்து 20 வரைக்கும் சப்ஜெக்ட் வெர்ப் விட்டுறாதீங்க. எப்பயுமே சப்ஜெக்ட் வெர்ப் இங்கிலீஷ்ல வேணும், கட்டாயம் வேணும். ஆப்ஜெக்ட் வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா சப்ஜெக்ட் வெர்ப் இல்லாம இருக்க முடியாது. எப்படி ஆரம்பிப்பீங்க? 13 சப்ஜெக்ட் வேணும், வெர்ப் வேணும். He is given by me. It is given by me. It is given by me. By me. It is given. It is given. It is given. It is being given. It has been given. It was given. It was being given. It had been given. It will be given. It will have been given. அவ்வளவுதாங்க. இதுதான் புரிதல்ங்கிறது. இந்த இட்டுங்கிறது சப்ஜெக்டை நம்ம வழியே கொண்டு வந்து உள்ள வைக்கிறோம். ஏன்னா ஆப்ஜெக்ட் தெரியும் நமக்கு. ஐ வந்து மீயா மாறிச்சு. ஆனா ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை நீங்க இட்டு கொண்டு வந்துதான் நிரப்பணும். பாருங்க, ஏன்னா அந்த இட்டு வந்து உள்ள ஒளிஞ்சிருக்கு தமிழ்ல. இங்க வெளியில எடுத்து அழகா உள்ள கொண்டு வந்துட்டோம். இட் இஸ் கிவன், இட் இஸ் பீயிங் கிவன், இட் ஹாஸ் பீன் கிவன். பக்காவா பண்ணாங்க. இட் வாஸ் கிவன், இட் வாஸ் பீயிங் கிவன், இட் ஹேட் பீன் கிவன், இட் வில் பி கிவன், இட் வில் ஹேவ் பீன் கிவன். பாக்கி உள்ள நாளையும் நம்ம வந்து ரிமூவ் பண்றதுக்கு காரணம் 2 பி வெர்ப் இருக்கு. அது வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா தமிழ்ல பாருங்க, கொடுக்கப்படுகிறது, கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தமிழ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம், தமிழ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்கிலீஷ்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. கொடுக்கப்பட்டது, கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது, கொடுக்கப்பட்டிருந்தது, கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது யூஸ் பண்ணுவோம். கொடுக்கப்படும், கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும், கொடுக்கப்பட்டிருக்கும், கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். 24 யூஸ் பண்ணுவோம். இந்த விட்டு போன ஆங்கிலத்துல விட்டு போன 4 தமிழ்ல யூஸ் பண்ணுவோம். சோ எகைன் ரொம்ப அருமையா இருந்தது. இப்ப என்னன்னா சொல்றதுங்கிறது ஒண்ணு, புரிஞ்சுக்கிட்டு சொல்றதுங்கிறது ஒண்ணு. கோதை மேமோட துணி பார்த்தா புரிஞ்சுக்கிட்டு சொல்றது நல்லா தெரியுது. அவங்க சொல்றது புரிஞ்சுக்கிட்டு சொல்றது. நீங்க பேசுற துணியை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசுறோமா அப்படின்னு. சோ நான் கொன்றேன், இதை செத்தது யாரு? மஸ்கிட்டோ இல்ல யாருன்னு தெரியல. நிச்சயம் நான் கிடையாது, கொன்னதுதான் நானு. நான் கொல்லப்பட்டேன், செத்தது யாரு? நான். இப்ப நான் கொல்லப்பட்டேன்னு எப்படி இங்கிலீஷ்ல பேசணும்? I was killed. நான் கொன்றேன் எப்படி சொல்லணும்? I am killed. I am. I killed. நான் கொன்றேன். I killed. இப்ப பாருங்க சந்தோஷ், வாசம் உள்ள போட்டதுனால ஆப்போசிட்டா மாறிடுச்சு பாத்தீங்களா சந்தோஷ்? ஆமா எஸ் சார். கில்டுங்கிறது நீ வாசம் போட்டுற கூடாது. நம்ம இந்தியால பொதுவா என்ன பண்ணுவோம், வாசனா பாஸ்ட் டென்ஸ் போட்டுருவோம். ஐ வாஸ் கில்டுனாக்க செத்தது நம்மளா இருக்கும். இது புரியுதுங்களா? ஐ கில்டுக்கும் ஐ வாஸ் கில்டுக்கும் ஆப்போசிட். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பிரியா மேம், இது புரியுதுங்களா? அவ்வளவு பெரிய வித்தியாசம். அதனாலதான் இந்த வாசகஸ் எல்லாம் போடுறப்ப ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். நீங்க போய் ஒரு இங்கிலீஷ்காரன் போய் மாத்தி வாச சொல்லிட்டீங்கன்னா அவன் வேற ஏதோ நினைச்சிருவான், அப்படியே மாறி போயிடும். ஐ ஸ்டடிடுங்கிறது ஐ வாஸ் ஸ்டடிடுன்றோம். ஏன் சொல்றாங்கன்னா நம்ம பாஸ்ட்ல படிச்சு முடிச்சிட்டோம், அதனால ஐ வாஸ் ஸ்டடினா யாரோ நம்மளை வச்சு திணிச்சாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை.
ஐ ஸ்டடிடுங்கிறது பாஸ்ட் டென்ஸும் ஐ ஸ்டடிடு தான். இப்ப பாருங்க ஐ கேவ் அப்படின்னு இருக்கு, ஐ வாஸ் கிவன் இருக்கு. இப்ப ஐ கேவ்ல வாங்கினது யாருங்க? ஐ கேவ்ல வாங்கினது யாரு? இன்னொருத்தர் someone, சார். யாரோ, another person, யாருன்னு தெரியல. இப்ப ஐ வாஸ் கிவன்ல வாங்கினது யாரு? எனக்கு கொடுக்கப்பட்டது நான் சார். நான் சார். வாங்கினது யாரு சார் வாங்கினது யாரு? நான் நான் சார். நான். அவ்வளவுதான். இதுதான் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப பாருங்க இந்த மாதிரி வார்த்தை ஆம் வாஸ் இதெல்லாம் போறப்போ பயங்கர கேர்ஃபுல்லா இருக்கிறது. காரணம் இந்த 20 டென்ஸையும் கரெக்டா வச்சுட்டு நீங்க என்ன லாங்குவேஜ்ல திங்க் பண்றீங்களோ அந்த லாங்குவேஜ்ல மீனிங்க ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல மைண்ட் கொண்டு வரும். மைண்டுக்கு அவ்வளவு பெரிய பவர். கொஞ்சம் பழகிட்டோம்னா போதும், அதுல பெரிய ராஜாவாயிடுது. அப்புறம் ஒரே வார்த்தையில முடிக்கிற வார்த்தையா அத்தனை வார்த்தையா போடுவாங்க. இப்ப பாருங்க பார்த்துக்கிட்டே இருக்கேன். I'm seeing. நோ, பார்த்துக்கிட்டே இருக்கேன். I have been seeing. I have been seeing. போயிட்டே இருக்கேன். I have been going. 10 வருஷமா அந்த ஆபீஸ்க்கு போயிட்டே இருக்கேன், இந்த வேலை நடக்கல. 10 வருஷமா ஏறி இறங்கிட்டே இருக்கேன். அப்பதான் இதை யூஸ் பண்ணுவாங்க. பெரிய லாங் டைமா பண்ணிட்டு இருக்காது. இப்ப பாருங்க போயிட்டே இருக்கேன்னு சும்மா சொல்லிட்டேன் ஒரே வார்த்தையில. போய்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் இணைச்சு போட்டு சொல்லிடுறேன். ஐ ஹாவ் பீன் கோயிங். இப்ப பாருங்க கொடுத்துக்கிட்டே இருக்கேன். I have been giving. நான் கொடுத்துக்கிட்டே, இப்ப பாருங்க கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஒரே வார்த்தை நோட் பண்ணிக்கங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஐ ஹவ் பீன் கிவிங். இப்ப பாருங்க நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். நானே கட் பண்ணி I am given. I am been given. எக்ஸலண்டா சொன்னது ஏகம்பரம் சார். ஐ ஹவ் பீன் கிவன். இப்ப சொல்லுங்க தமிழ்ல ஐ ஹவ் பீன் கிவிங் தமிழ்ல என்னங்க? நான் கொடுத்து கொண்டே இருக்கேன். கொடுத்தது யாருங்க? நான் சார். இப்ப ஐ ஹவ் பீன் கிவன் தமிழ்ல சொல்லுங்க. I have been given. கொடுக்கப்பட்டு இருக்கிறேன். இருந்து கொண்டே இருக்கேன். கொடுத்தது யார் தெரியாது சார். இவருக்கு கொடுத்தாங்க. இப்ப பாருங்க நல்லா பாத்துங்க விவேக். ஐ ஹவ் பீன் கிவிங், ஐ ஹவ் பீன் கிவன். கிவனுக்கு பதில் கிவிங் போட்டீங்கன்னா ஆப்போசிட்டா மாறுது பாத்தீங்களா? ஆமா சார். அவ்வளவு பெரிய விஷயம். அதனாலதான் ஒரு வார்த்தையை கூட மாத்திரக்கூடாது. சப்போர்ட்டிங் வெர்போ மெயின் வெர்போ கரெக்டா அந்த கிராமர்னா அந்த கிராமர் தான் இருக்கும். இந்த ட்ரெயின் ட்ராக்கு, இந்த 2 ரயில் வந்து இந்த ட்ரெயின் போறப்ப அந்த ரயில்ல தான் கரெக்டா போகணும். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் போச்சு, வேற மாதிரி போயிடுது. ஐ ஹவ் பீன், நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். ஐ ஹவ் பீன் கிவிங், நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். வா, இதுல வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன், கொடுக்கப்பட்ட யாரோ எனக்கு கொடுத்துருக்காங்க. அது அப்படியே ஆப்போசிட். ஐ ஹவ் பீன் கிவிங், ஐ ஹவ் பீன் கிவன். அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். இதை நான் பொதுவா என்ன பண்ணுவேன்னா எக்ஸல் எல்லாம் போட்டு எழுதுவேன். நான் எழுதாம விட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. விவேக் போயிட்டு அதை அப்படியே அந்த வீடியோ எடுத்து விடாம தமிழ்ல என்ன சொன்னேன் திருப்பி ரிவைண்ட் பண்ணி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுங்க. நீங்க படிப்பீங்க, எழுதுவீங்க, அது வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் தெரியுங்களா? ஒரு விஷயம் இப்ப சொன்னேன். ஐ ஹவ் பீன் கிவனுக்கும் ஐ ஹவ் பீன் கிவிங்க்கும் அப்படியே ஆப்போசிட் மீனிங். உண்மையிலே அதிர்ச்சியா தான் இருக்கும். ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்றவங்க தமிழ்ல இப்படி ஒரு தெளிவா, ஆங்கிலத்துல இவ்வளவு நுணுக்கமா வச்சிருக்காங்களா? நுணுக்கமா வச்சது காரணம் என்ன தெரியுங்களா? நான் அடிக்கடி சொல்றதுதான், அது 26 லெட்டர் தான். உள்ளதுக்குள்ள நல்லது பண்ணிக்கணும். ஒண்டி கொடுத்தனும், ஆங்கிலம் வந்து ஒரு ஒண்டி கொடுத்தனும் இருக்கிறதுக்குள்ள அவங்க ஒண்டி கொடுத்தனும் என்ன பண்ணுமோ பண்ணிக்க வேண்டியதுதான். இது தமிழ் வந்து பெரிய பங்களா, எல்லாமே இருக்குது. இதுல எல்லாமே இருக்கு. நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒண்டி கொடுத்தனும் 26 லெட்டர் தான். இது 247 லெட்டரு. ஸோ இது ஒரே வார்த்தையை கொஞ்சம் மாற்றி வேற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஒரே வார்த்தையை வேற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க வேற இடத்துல. ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம அதனால பயந்துக்கெல்லாம் வேணாம். அதோட உள்ள யுனிக்னஸை, அது தனித்துவத்தை நம்ம வந்து வியந்தாலே உள்ள வந்துடும், அதை ரசிச்சாலே உள்ள வந்துடும். ஸோ ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, நீங்க புரிஞ்சுக்காம மாத்திரக்கூடாது, அப்படியே மாத்தணும்னு நினைக்க கூடாது. தமிழ் வேற ஆங்கிலம் வேற,
அது ஒரு மேற்கத்திய லாங்குவேஜ், இது வந்து ஒரு கிழக்கத்திய மொழி. இதோட பண்பாடு வேற, இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற, இந்த மக்களோட நினைப்பு வேற, அவங்களோட நினைப்பு வேற, எல்லாமே வேற. அதுக்கேற்ற மாதிரி தான் மொழியும் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் பாருங்க. ஒரே கல்லுல 2 மாங்காய் அப்படிம்போம். ஒரே கல்லுல 2 மாங்கான்னு சொல்லுவோம். அப்படின்னு நம்ம வெஜிடேரியனா சொல்லுவோம். ஒரு விஷயத்த பண்ணா 2 வேலை முடிச்சிடும். அங்க அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஒரே கல்லுல 2 பறவைம்பாங்க. 2 பறவை கேள்விப்பட்டிருக்கீங்களா? டூ பேர்ட்ஸ் ஒன்னு, அதாவது அவங்க நான்வெஜ்லயே போயிடுவாங்க. எடுத்தோடனே நான்வெஜ்ஜுக்கு தான் போவாங்க. எடுத்தோடனே ஒரு கல்ல ரெண்டு குருவி அடிக்கிறது, 2 பறவை அடிக்கிறது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கல்ல 2 மாங்காய் அடிக்கிறதுன்னு என்ன சொல்லுவோம், வெஜிடேரியன் சொல்லுவோம். அந்த ஃபுட்டோட ஒரு ஹேபிட் வேற ஒண்ணும் கிடையாது. நம்மளுடைய கலாச்சாரம், வாழ்க்கை, நம்மளுடைய பின்புலம், இதை வச்சுதான் அந்த மொழி வந்து உருவாகுது. ஸோ அவங்களோட மொழியில வந்து வயலன்ஸ் அதிகமா இருக்கும். அவங்களோட இதுல வந்து வயலன்ஸ்ல புரியுதுங்களா? Yes, sir. அந்த இது வந்து ரொம்ப ஈஸியா நீங்க பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா பார்க்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு மொழி வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏகப்பட்ட விஷயம் அதுல உள்ள இருக்கு. அதனால நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ரோச் பண்ணணும். சார் இந்த V2 V2 V4 ரெண்டுமே ஆனா மீனிங் ஒரே மாதிரி இருக்கு சார். I am giving, I have been giving. அது பாசிவ் வாய்ஸ், வாய்ஸே மாறுது. இல்ல சார், I am giving. I am giving, I am given ஆப்போசிட் பாத்தீங்களா? ஆமா சார், V2 V4 சார். I am giving, I have been giving. I have been giving V4 தானே. ரெண்டுமே கொடுத்து கொண்டே இருக்கேன், இதுவும் கொடுத்து கொண்டே இருக்கேன். அவ்வளவுதான். லாங் டர்ம் ஷார்ட் டர்மா சார்? கொடுத்துட்டு இருந்தா I have been giving. இப்போ கொடுத்துட்டு இருந்தா I am giving. ஓகே சார். ஷார்ட் டர்ம், லாங் டர்ம்? லாங் டர்ம் தான். இந்த ஒரே லெட்டர் தான் மாறும். கொடுத்து நான் ரொம்ப நாளா கொடுத்துனே இருக்கோன்றதுக்கு அது பாருங்க. ஆமா, தூங்கிட்டே இருக்கான்ப்பா அப்படின்னா 10 மணி நேரமா தூங்கிட்டு இருந்தா தூங்கிட்டு இருக்கானா, இப்ப தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டே இருக்கானா 10 மணி நேரமா இன்னமும் தூங்கிட்டு இருக்கான். ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்கான். கும்பகர்ணன் தூங்கிட்டே இருக்கான். ஆனா நம்ம ஃப்ரெண்டு முருகன் தூங்கிட்டு இருக்கான். சோ இது புரியும் நினைக்கிறேன். ஓகே சார், புரியுது. இந்த ஸ்கிரிப்ட்ங்கிறாரு என்னன்னு ஒண்ணு இல்ல. இதை வந்து நம்ம ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்குறோம், இப்படிதான் இருக்கணும்னு. எப்படிதான் இருக்கணும்னு சொல்லி கொடுக்கறத நீங்க ஸ்கிரிப்டா வைக்கிறப்ப அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதுதான் ஒண்ணு. இன்னொன்னு வந்து இது ரிவைஸ் பண்ணதுக்கு என்னால திருப்பி ரிவைஸ் பண்ண முடியாது. வேற ஏதாவது சப்ஜெக்ட் போயிடுவோம். பட் நீங்க திருப்பி ரிவைஸ் பண்றதுக்கு இன்னைக்குள்ள டெக்னாலஜில வீடியோவே கிடைக்குது. அன்னைக்கு ஒரு பெரிய ப்ரொஃபஸர் எடுக்கிறாரு, டீச்சர் எடுக்கிறாருன்னா அப்ப எடுக்கிறப்ப நோட்ஸ் எடுத்தாதான். இப்ப நோட்ஸ் எடுக்காம ஃபுல்லா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட வீடியோ ரன் பண்ணி பார்க்கலாம். விவேக், நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 12 + 8 20 கோதை மேம் சொன்னதை ரொம்ப அருமையா சொன்னாங்க. அழகா தமிழ் படுத்துனாங்க. அப்படியே இங்கிலீஷ்ல கொண்டு வந்தாங்க. அப்படியே ஸ்கிரிப்ட் எடுங்க, நீங்க எடுங்க. போக வந்துடும். நம்ம ஒவ்வொரு கிளாஸும் ஏதோ ஒரு வகையில ஆக்டிவ் டச் பண்ணிட்டே இருப்போம். நான் வந்து ஒரு 1 minute 11 seconds ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எல்லா 12 டென்ஸையும் 1 நிமிஷத்துல சொல்லலாமான்னு அதை நான் ஷேர் பண்றேன். அது ஒரு நிமிஷம் தான் இருக்கும். அதை நீங்க திருப்பி பார்த்தாக்கா நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே இருக்கும். நான் அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஐ வில் see you on Saturday. சார், நான் லாஸ்ட் ஹோம்வொர்க் அனுப்பிட்டேன். கரெக்ட்டுங்களா சார்? இன்னும் பண்ணதா கரெக்ட் பண்ணிட்டு சொல்றேன். நான் கொஞ்சம் டைட்டா போயிடுச்சு. நான் கரெக்ட் பண்ணிட்டு சார். இதுக்கு ஹோம்வொர்க் எப்படி சார்? இதே ஸ்கிரிப்ட் தான். எனக்கு வேண்டிய ஸ்கிரிப்ட் இன்னைக்கு பயங்கரமா இருக்கு எழுதுறதுக்கு. இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமேவா எப்படி சார்? ரெண்டுமே வேணும். ரெண்டுமே இருந்தாதான் முடியும். ரெண்டுமே இருந்தாதான். ஆமா, ரெண்டுமே. பிக்சர் வச்சு எழுதவா சார், இல்ல ஓன்ல எதுவும் எழுதவா? இல்ல, நம்ம கிளாஸ் எடுத்தது ஸ்கிரிப்ட் எடுக்கணும். ஓகே சார். ஏகப்பட்டது இருக்கு. அது தப்பே பண்ணக்கூடாது. நாளைக்கு நான் வந்து சாட்டர்டே ஒரு வாட்டி நம்ம டெஸ்ட் பண்றப்ப கரெக்டா இருக்கணும். Sure sir. We will do a small oral test வச்சிட்டு நம்ம கிளாஸ் ஆரம்பிப்போம் சாட்டர்டே. Okay sir. Okay sir. Thank you. Thank you sir. Good night sir. Good night. Thank you.